அப்பா என்ன வெயில்டா, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தனியா புதியா மனுஷருக்கு. இளநீ எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. அவன் என்ன விலையை சொல்லி பீதியை கிளப்ப போறான் தெரியலையே. அவன் என்ன விலை சொன்னா நமக்கு என்ன, நம்ம விலைக்கு அவனை கொண்டு வந்துருவான். தம்பி தம்பி யாரியா தம்பி? பேரம் பேத்திக்கலாம் பேர்காலம் நடந்துகிட்டு இருக்கு, என்னைய போய் தம்பி தொம்பின்னுகிட்டு இரியா இரியா சரளமா வந்துருச்சு. அதுக்கே அறுவாலை தூக்குற. இளநீ விற்கிறவன சூடா இருந்ததுன்னா வரவி சூட்டை எப்படி தனி பண்ணிக்கி வையார் வலை தம்பி சொல்லல வை. இளநீ என்ன விலை சொல்லுமோல? பச்சை இளநீ 10, செவல் நீ 20. அப்ப பச்சையில ஒரு இளநீ, சிவப்புல ஒரு இளநீ, சாமியில் கொடு. சாம்பிலா? யோ இதென்ன அரிசி கடை நினைச்சியா? ஆஹா, அரிசி கடைன்னு கரெக்டா சொல்றானே. அருவா வச்சிருக்கான், காசு கொடுத்தே வாங்கிடுவான். இந்த மாதிரியா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. இதுல ஒரு எண்ணெய் அதுல ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன். 10 ரூபாய் இல்லையா 2 ரூபாயா போட்டுக்க. 20 ரூபாய் இல்லையா 3 ரூபாயா போட்டுக்க. 5 ரூபாய் கையில வாங்கிக்க. மரியாதையா போயிரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறது தெரியுமா நீ? யார்கிட்ட பேசுறது தெரியுமாடா? 10 ஏக்கர் நிலத்துல 10 லட்சம் தண்ணியை உற்பத்தி பண்ணி 4 ரூபாய் சப்ளை பண்ண பேசிட்டு இருக்கா நீ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கிணறு தண்ணி வேணான்னு வெளியே இறச்சி விட்டு கிணறு நிறைய இளநீ தண்ணியை புள்ள பண்ணி குடும்பமே சேர்ந்து முங்கிலிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க பரம்பரை நாங்க. நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். பிசினஸ்ல ஒரு மூவ் வேணா ராஸ்கல். பிச்சைக்காரன் பிச்சை கட்டா கூட மோதிரத்தையும் வாட்சி கட்டு கொடுக்குற வள்ளல் பரம்பரை நாங்க. பெரிய அம்பானி தம்பி கரெக்டா பேசுறாரு. எத்தனை இளநீ மாதிரி ஓடி போயிருந்தாளா ராஸ்கல்.